ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். என்னோடய பேர் கருப்பசாமி. ரேண்டம் தாட்ஸ் சீரீஸில் இது ஃபஸ்ட்டு பார்ட். சரிங்களா? இப்போ ரேண்டம் தாட்ஸ் இதில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பீயிங் லேட் இஸ் நாட் அ ஃபெயிலியர். இப்போ நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கேளுங்க. எவ்ரி டிலேடு ட்ரெயின் ஹேஸ் அ டெஸ்டினேஷன். ஸோ ஒரு ட்ரெயின் எவ்வளோ லேட்டாக போனாலும் அதுக்குன்னு ஒரு டெஸ்டினேஷன், ஒரு பாயிண்ட் உண்டு. சரிங்களா? அதை போய் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதோட இன்ஜின் ஆஃப் ஆகும். அதே மாதிரி தான் நம்ம லைஃப்லையும், நம்ம லைஃபோட பர்பஸ் இவன் இதை அச்சீவ் பண்ணணுங்கிற ஒரு பர்பஸ் இருக்கும். அதை நம்ம அச்சீவ் பண்ணுற வர நம்ம அந்த ப்ராக்ரஸில் தான் இருப்போம். அந்த ஜேர்னியை எப்போவுமே பிடிச்சி ரசித்து அதாவது எவ்வளோ டவுன்ஃபால் வந்தாலும் பிரச்சனை இல்லை, ஃபேஸ் பண்ணணும். ஃபேஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரகிளை தாண்டி வர்றது தான் அச்சீவ்மெண்ட்டு. அந்த அவ்வளோ பெரிய லெட்டருக்கு அதுக்கு பின்னாடி இருக்கிற ஃபெயிலியர், ஸ்ட்ரகிள்ஸ், நம்ம சாக்ரிஃபைஸ் எல்லாமே சேர்த்து தான் அவ்வளோ பெரிய வேர்டு அச்சீவ்மெண்ட் நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அதனால் அந்த ப்ராக்ரஸ் ஜேர்னியில் எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ துன்பம் வந்தாலும் அதை ஹாப்பியாக ஏற்றுக்கோங்க. அதாவது அவுட்புட்டை மட்டும் நீங்கள் நினச்சிக்கோங்க. நம்ம இப்படி வாழ போகிறோம், இந்த ஜாபை வாங்க போகிறோம் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் கண்டினியூஸாக உங்கள் ப்ராக்ரஸை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். டெஃபினட்டாக அவுட்கம் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இன்றைக்குள்ள தாட்ஸே தான். எப்போவுமே ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாதீங்க. அதாவது நம்ம கூட ஒருத்தர் இருந்திருப்பான். அவன் நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறத அவன் சீக்கிரம் அச்சீவ் பண்ணியிருப்பான். அதனால் கம்பேர் பண்ணக்கூடாது. நான் என்ன சொல்கிறோம்னா, எல்லாத்துக்குமே ஒரு நேரம் உண்டு. அந்த நேரம் வர்றப்போ தான் நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகும். மேபி அவனுக்கு அந்த சேஞ்சிங் பாயிண்ட் ஒரு வருஷத்தில் கூட இருந்திருக்கலாம், 6 மாதத்தில் கூட இருந்திருக்கலாம். நமக்கு மேபி 1 இயர், 1.5 இயர், 2 இயர், 2.5 இயர். அதுக்கு நம்மளை காடு அதுக்கு தக்க நம்ம டியூன் பண்ணுற வர நம்மளோட ப்ரிப்பரேஷன் ஜேர்னி, ப்ராக்ரஸ் ஜேர்னி இருக்கும். அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதாவது எந்த நேரத்துலையுமே நம்ம கிவ் அப் பண்ணிடக்கூடாது. கிவ் அப் பண்ணாமல் கடைசி வரைக்கும், முழு மூச்சு இருக்க வரைக்கும் ஒரு விஷயம் வேணுங்கிறத நம்ம போராடினா கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் ஒரு விஷயம். நம்ம எதை மனசார நம்புகிறோமோ அதான் கண்டிப்பாக நடக்கும். அதில் நோ சேஞ்சு. அதுதான் ஒரு என்விரான்மெண்டல் லா என்னை பொறுத்தவரை. அதாவது கடவுள் இருக்காங்க இல்லை, அது 2ஆம் பட்சம். பட் நம்மளை விட ஒரு பெரிய சக்தி இருக்குது அப்படி மட்டும் நம்பி அதை ஒரு இதாக நினச்சி நம்ம போனால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் அச்சீவ்மெண்ட்டுங்கிற ஒன்று கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? இன்னொன்று என்னென்னா, இது நான் இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்தேன். சரிங்களா? என்னென்னா, நம்மளால் ஒன்று முடியும் அப்படிங்கிறத வச்சு தான் அந்த லைஃப், இந்த யூனிவர்ஸ், அதாவது காட் எல்லாமே நமக்கு அந்த வேலையை ஒப்படைக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன். சரிங்களா? ஒரு 1.5 இயர், 2 இயர்ஸ், ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் ஆகிட்டு. பட் நான் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நிறையா சேஞ்சஸ் இருக்குது. அப்போ என்ன காரணம்? நம்ம ப்ராக்ரஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம இம்ப்ரூவ் ஆகிறோம். அதாவது அந்த பொசிஷனுக்கு தக்கன நம்மளை இந்த என்விரான்மெண்ட்டோ, இந்த யூனிவர்ஸோ, காடோ நம்மளை சேஞ்ச் பண்ணுறாங்க, டியூன் பண்ணுறாங்க. இவன் இந்த வேலைக்கு அடாப்ட் ஆகிற வர நான் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். அந்த மனப்பக்குவம் வரணும், அந்த சேருக்கு உண்டான மதிப்பு எனக்கு தெரியணும். ஸோ அக்செப்ட், எதனாலும் அக்செப்ட் பண்ணி பழகுங்க, வாழ்க்கை ஈஸியாக அமைஞ்சிடும். ஓகே கைஸ், தேங்க்ஸ். இன்றைக்கி உள்ள ரேண்டம் தாட்ஸ் தான். உங்களுக்கு நான் சொன்னதில் எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய்.